குறிப்பாக எஸ்சி/எஸ்டி ஆணையத்தை கொண்டு வந்தது பிஜேபி. அதனால் இவங்க தேவையில்லாமல் மத அரசியல் தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் திமுக. என்ன மத அரசியல்? சிறுபான்மையினர்களை தாஜா பண்ணணும், அது மூலமாக ஓட்டு வாங்கணுங்கிறது. அவங்கள போலரைசேஷன் பண்ணி இந்துக்கள் ஒன்றா சேரக்கூடாது, ஜாதி ரீதியாக பிரிஞ்சு இருக்கணும்னு நினச்சது திமுக. ஆகையினால தான் அவங்க தொடர்ந்து இந்த ஜாதி ரீதியான மோதல்களுக்கு பெரிய அளவுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான எந்த முயற்சியும் தமிழ்நாட்டில் எடுக்கலை. ஆகையினால இந்த அம்மா அவங்களுடைய தோல்வியை அவங்க அவங்களுடைய எண்ணத்தை இவங்க இந்துக்கள் ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இன்றைக்கி ஹிந்து போலரைசேஷன் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அது நடந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் சொல்கிறாங்க. 90% இந்துக்கள் திமுகவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் 90% இந்துக்கள்லாம் வாக்களிச்சு தான் இன்னைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கிறார். நான் அதான் சொல்கிறேன், 90% இந்துக்கள் இருக்காங்க. ஏன் இந்து மதத்தை பற்றி அவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? ஏன் சனாதனத்தை ஒழிப்போன்னு பேசுகிறீங்க? ஏன் இந்து மதத்தை ஒழிப்போன்னு பேசுகிறீங்க? ஏன் இந்து கடவுள்களை பற்றி கேவலமாக பேசுகிறீங்க? ஏன் இந்து பெண்களை பார்த்து இந்துக்களாக இருந்தால் நீ வேசி மகன் அப்படின்னு ஏன் பேசுகிறீங்க? ஏன் இந்து பெண்களை வேசின்னு வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க? இப்படி தொடர்ந்து சனாதனத்தை ஒழிப்போம், இந்து மதத்தை இல்லாமல் செய்வோங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம்.